தேவனை விட வியாதியை பெருசா காமிச்சிட்டோம், தேவனை விட பயத்தை பெருசா காமிச்சிட்டோம். கிடையாது. அது எல்லாவற்றை பார்க்கலும் இயேசு பெரியவர். எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பதவிக்கு நீங்க போனாலும் ஃபர்ஸ்ட் நாள் போறப்ப நமக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கதான் செய்யும். நீங்க ஒரு டீச்சராக இருக்கலாம், நீங்க அல்லது ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தாலும், நீங்க யாரா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நாள் டியூட்டிக்கு போறப்ப நமக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கதான் சரி. நான் டீச்சராக இருந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நாள் போகிறப்ப வெளியே தான் நம்ம பயங்கரமாக போகிற மொழிய உள்ள ஒரு பதட்டம் நமக்கு இருக்க தான் செய்யுது. கிளாஸுக்குள்ளே போகிறப்பயே எப்படி நம்ம சொன்னால் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஏன்னா இத்தனை நாள் நம்ம அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்த மனநிலை வேற, ஒரு டீச்சராக ப்ரொஃபஸராக இருக்கிற மனநிலை வேற. இப்போ மாற்றம் என் ட்ரெஸ்ஸிங்கில் மாத்திரம் வரக்கூடாது, முதல்ல மனசில் வரணும். என்னையே நான் முதல்ல டீச்சராக பார்த்தா தான் அங்கே டீச்சராக இருக்க முடியும். என்னையே முதல்ல அதிகாரியா பார்த்தா தான் அதிகாரியா இருக்க முடியும். இல்லைன்னா அந்த ஸ்தானத்தில் என்னால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி என் மனசுக்கு சொல்லித்தரேன், இன்னைக்கு நான் யாரா போறேன்? டீச்சரா, ஸ்டூடெண்டா போல ப்ரொஃபஸரா போறேன். நான் என் மனசுக்கு நான் ட்ரெயின் பண்றேன், இப்படிதான் கிளாஸ்க்குள்ள நுழையிறோம், இப்படிதான் பேசுறோம், இப்படிதான் பாடம் எடுக்கிறோம். என் மனதிற்கு நிறைய காரியங்களை நான் சொல்லித்தர வேண்டியதா இருக்குது. அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைய நீங்க சரீரங்கள்ல மாற்றத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி மனசுக்கு சொல்லி கொடுங்க, நீ புது சிருஷ்டி, நீ நீதிமான், நீ உயிர் தெழுந்தவன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, நீ புது சிருஷ்டியா இருக்கிற, எல்லாத்தையும் கர்த்தர் புதுசாக்கி இருக்கிறார், உன்னதத்தில் அவரோடு உட்கார வச்சிருக்கிறார், எல்லாமே உன் காலுக்கு கீழேன்னு சொல்லி கொடுங்க. எல்லாமே உன் காலுக்கு கீழேன்னு சொல்லி கொடுங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா பயங்கரமா பயப்படுத்தி தேவனை விட பாவத்தை பெருசாக்கி, தேவனை விட பிசாசை பெருசாக்கி சொல்லி கொடுத்துறோம். பயந்து போய் கிடக்குறாங்க. சபையில போதனை எப்படி இருக்கணும்னா எல்லாவற்றையும் பார்க்கிலும் தேவனை பெரியவராக காமிச்சிடணும். அது ஜபமாகட்டும் பிரசங்கமாகட்டும், எந்த பிரசங்கமும் பிசாசை பெருசா காட்டவே கூடாது. நிறைய நேரத்தில் ஜனங்கள் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, தேவனை விட எதை பெருசா காமிச்சிட்டோம்? பிசாசை பெருசா காமிச்சிட்டோம். தேவனை விட வியாதியை பெருசா காமிச்சிட்டோம், தேவனை விட பயத்தை பெருசா காமிச்சிட்டோம். கிடையாது. அது எல்லாவற்றை பார்க்கலும் இயேசு பெரியவர். எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக முடங்கும். அந்த நாமம் எங்கே உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கேதான் உங்களையும் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். We are also seated with Christ. கிறிஸ்துவோடு நானும் உட்கார்ந்துருக்கிறேன். உன்னோட இருக்கிற இயேசுவை விட பெருசு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கொடுத்தா விசுவாசத்தில் எவ்வளோ போல்டாக இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. டீச்சிங் சரியா இருக்கணும். நம்ம கேட்குற சத்தியங்கள் நம்மளுடைய மனதை அடுத்த நிலையில யோசிக்க வைக்கிறதா இருக்கணும் ஒழிய பயந்து பின்னடைய வைக்கிறதா இருக்கக்கூடாது. அதனால தான் பி கேர்ஃபுல் ஆஃப் யுவர் லிசனிங் அப்படிங்கிறார். நீங்கள் கேட்கிறதை குறித்து ரொம்ப எப்படி இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்கன்றாரு. நீங்கள் எதை கேட்கிறீர்களோ ரொம்ப முக்கியம். பிசாசுனுடைய தந்திரத்தை யோசிச்சு பாருங்க. பிசாசு எப்பொழுதுமே என்ன பண்றான்னா, ஃபர்ஸ்ட் அவன் செஞ்ச தப்புன்னு சொல்ல முடியாது, எப்படி வஞ்சித்தான்னு சொல்றேன். எப்படி மனுஷன் அவன் வஞ்சிக்கிறானா, ஏவாள்கிட்ட சொல்றான், இதை புசித்தால் நீங்கள் யாரை போல் ஆவீர்கள்? தேவர்களை போல் ஆவீர்கள். இப்ப ஆக மொத்தம் சிருஷ்டிக்கும் போதே கர்த்தர் என்ன சொல்லிட்டார்னா, நாம் நம்முடைய ரூபத்தின்படியையும் நம்முடைய சாயலின்படியும் மனுஷன் உண்டாக்குவோமாக. அவன் யார் சாயலே இருக்கணும்? அப்போ தேவன் சிருஷ்டித்ததே யார் சாயல தான்? தேவ சாயல் இருக்கிறவன்ட்ட போய் இதை சாப்பிட்டா தேவனை போல ஆயிடுவேன்னா, அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கணும்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் தேவனை போல தான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். இப்போ பிசாசு எப்படி வஞ்சிக்கிறானா, உங்ககிட்ட இருக்கிறவன நீ அடையணும்னா இதை செய்யணும், இதை செஞ்சா நீ தேவனை போல ஆவன்றான். இன்னைக்கு நீங்களும் நானும் அவரோட கூட உயிர் தெழுந்து அவரை போல மாறி இருக்கிறோம். ஆனா இப்ப என்ன சொல்றான்னா, பிசாசு யாரோ ஒருத்தர் அனுப்பி, நீ இப்படி இருந்தா தேவனை போல இருப்ப, இப்படி இருந்தா பரிசுத்தமா இருப்ப, இப்படி இருந்தா தேவன் உன் மேல பிரியமா இருப்பாருன்னு எனக்கு இருக்கிற ஒன்ன இல்லாதது போலவே பேசுறான். ஆனா வேதம் சொல்லுது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நானும் இருக்கிறேன் என்றுதான் சொல்லுது, வெளியே இருப்போம்னு சொல்லல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும்போது அப்பா மாதிரியே இருக்குதுன்னா நான் கேட்குறேன், அதுக்கு மீசை இருக்கா? இல்லைல்ல. என்ன சொல்ல வரேன்னா, எங்கள் அப்பாவுடைய முகஜாடை அதில் இருக்கு. இது வளர்ந்தா யார் மாதிரியே தான் இருக்கும். நான் இப்போ அவரை போல தான் இருக்கிறேன், வளர வளர அவரை போல மாறுவேன். ஐ எம் த நியூ கிரியேஷன். இப்போதான் புது சிருஷ்டிட்டே, நீ பெருசாக எதிர்பார்க்காத. இன்னைக்கு என்ன சொல்லிடுறோன்னா, அட்சிக்கப்பட்ட உடனே நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். நீ அப்படி தான் இருக்கிறேன்னு சொல்லி கொடுங்க.
நீ அப்படிதான் இருக்கிற. நீ அப்பா மாதிரியே இருக்கிறான்னு சொல்லும்போது இப்போ வேலைக்கு அனுப்பிச்சிடலாமா நாளைக்கு? இல்லை, இப்போதான் பிறந்திருக்கிற. ஆனால் உன்ட்ட யார் சாயல் தெரியுது? அப்பா சாயல் தெரியுது. ரட்சிக்கப்பட்டில இயேசு சாயல் தெரியுது. அவரை போல தான் இருக்கிற. பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உனக்காக அவர் மரிச்சு உயிரோடு இருந்து புது சிருஷ்டியானது. அவர் மாத்திரமல்ல, உன்னையும் தான் அப்படி மாறி இருக்கிறார். நீ மறுபடியும் பிறக்கும் போது தேவனாலே பிறந்த குழந்தையாக இருக்கிறாய். நீ தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ புது சிருஷ்டி. நீ வளருவாய், நீ வளருவாய். ஹெல்ப் them டு grow. சர்ச் என்ன மாதிரி பிளேஸா இருக்கணும்னா, நியூ கிரியேஷன் வளர்றதுக்கான இடமா இருக்கணும். ஆமாம்.